சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க எங்க சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் எதுக்கு இந்த பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எங்க மம்மி செய்ய போற டிஷ் கேட்டாலே எனக்கு இந்த பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு. வாங்க நம்ம போய் என்ன மம்மி டிஷ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் எப்படி சாக்லேட் கேக் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 2 கப் மைதா, 1½ கப் பொடிச்சு வச்ச சுகர், எசன்ஸ் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நட்ஸ் பொடிச்சு வச்சுருக்கணும், 2 ஸ்பூன்ஸ் பேக்கிங் பவுடர், நட்ஸ் ஃபுல் நட்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு சால்ட், 1 கப் பால், 1 கப் தயிர், 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் ஆயில். நான் கப்புன்னு சொல்கிறத இந்த கப்பில் தான் நான் எல்லா அளவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஓவனோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கேக் செய்யறதுக்கு ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு கன்வர்ஷன் மோடில் 170 டிகிரி செட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு டைமிங் செட் பண்ணணும். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான மைதா, சுகர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். கோகோ பவுடர், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா 1 ஸ்பூனுக்கு மேலே போடக்கூடாது. இது எல்லாத்தையும் நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மொத்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் பால் ஆட் பண்ணுறேன், தயிர், நம்ம எக் போடாதனால தயிர் போடும்போது நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி ஒரு ரவுண்டாக கட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்பூன் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். எசன்ஸ் சாக்லேட் கேக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. பட் எங்கள் வீட்டில் பசங்க கார்டமன் எசன்ஸ் போட்டால் லைக் பண்ணுவாங்க, அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நட்ஸ் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸ் போட்டுக்கணும். நட்ஸ் எல்லாம் கூட உங்களோட விஷ் தான். உங்களுக்கு வேண்டானா போட வேண்டாம். நார்மல் பிளெயின் கேக்கே போதும்னா நட்ஸ்லாம் போட வேண்டாம். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பேன் ரெடி பண்ணிக்கணும். பேன் உள்ள நான் ஒரு ஒயிட் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் தடவிட்டு அது மேலே ஒரு ஒயிட் ஷீட் அதே ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸ் ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு லைட்டாக அந்த கேக் பேனை தட்டி விடணும். நடுவில் எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்தால் அது கரெக்டாக செட்டில் ஆகிடும். நம்ம தட்டி விட்டோன்னா மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க முழு நட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். நான் அந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன், பட் இந்த கேக்கில் சாக்லேட் சிப்ஸ் போட்டோன்னா அது தெரியாது. இப்போ நம்ம ஓவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓவன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேவை உள்ளே வச்சிடலாம்.
உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி கன்வர்ஷன் மோட் 170 டிகிரிக்கு செட் பண்ணிடணும். டைமிங் நான் ஆல்ரெடி 30 மினிட்ஸில் ஒரு வெண்ணிலா கேக் ரெடி பண்ணேன். பட் அது இந்த கேக்கை விட பெரிய கேக். பட் இந்த கேக்கும் நான் அதே 30 மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்க்கலாம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து நமக்கு 14 மினிட்ஸ் 27 செகண்ட்ஸ் இருக்குது. பட் கேக் ரெடி ஆகிட்டனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த கேக்குக்கு 15 மினிட்ஸே போதும். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹார்ட் ஷேப் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.